என்னாச்சு மாயா? எதுக்கு எங்களை அவசரமா வர சொன்ன? உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னங்கண்ணா, இன்னும் டெலிவரி ஆகலையா? என்ன பிரச்சனை? நான் உடனே வரணுமா? சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு சின்னு? என்ன பிரச்சனை? யார் போன்ல? நம்ம டெலிவரி அனுப்பணும்ல, அது இன்னும் ரிசீவ் ஆகலையா மாயா? அதனால கால் பண்ணி கேக்குறாங்க, உடனே வர சொல்றாங்க. அப்போ நம்ம 2 பேருமே போணுமா? இல்ல மாயா, நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இரு. சரியா? நான் வரேன். சரி. பாத்துக்கோ. என்னமாயா, என்ன விஷயம்? டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. என்ன என்ன சொல்ற? நல்லா பாரு கதிர், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் நடக்கல. ஒரு ஆணோட டிஎன்ஏக்கும் இன்னொரு பெண்ணோட டிஎன்ஏக்கும் தான் நடந்திருக்கு. அதனாலதான் ரிப்போர்ட் நமக்கு ஏத்த மாதிரி காட்டல. எங்க யோ, தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? ரகுராமையா ஊருக்கு பொதுவான எல்லா விஷயங்களையும் தலையெடுத்தும் செய்வாரு. அதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சோ அதானே சொன்னோம். யோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்களா? இந்த ஊருக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு, அவர் பேசக்கூடாதா? யோ, ஆமாயா, பேசக்கூடாதியா? அவர் என்ன ரொம்ப யோக்கியமா? இவர் மேல தப்பு இருக்கு, அதனாலதான் எதிலும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றோம். சரிதானே? ஏய் நிறுத்துங்க. யாரை வைத்து பேசிட்டு இருக்கீங்க? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. யார் மேல கை வைக்கிற? பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும் போது ஊர் பொது விஷயங்கள்ல நான் தலையிடக்கூடாதுன்னு இவர் சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். நான் இனிமே எதுலயும் தலையிடல. நான் கிளம்புறேன். ஐயா இருங்க. ஏன்பா இவரை பத்தி பேசினா நீ எதுக்காக அடிக்க வந்த? பின்ன நான் அடிக்காம வேற யார் அடிப்பா? அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் அடிக்கதான் செய்வேன். ஆமாப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் அப்பாவை பத்தி தப்பா பேசினா அவன் அடிக்கதான் செய்வான். தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடத்தானே செய்யும். கரெக்ட் தாப்பா. இந்த மாதிரி நேரத்துல எந்த ஒரு பிள்ளையும் தன்னோட அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான் தான். சரியா சொன்னீங்க. ஏன்னா குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் பொது இடத்துல அவங்க அப்பா பத்தி தப்பா பேசும்போது எந்த பையனாவது விட்டு கொடுப்பானா? அண்ணே, என்னன்னு நீங்களே எப்படி பேசுறீங்க? ஏங்க, யாருக்குங்க புள்ள? ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா போதுமே, உடனே நீங்களா கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இத பாருங்க, அப்படி எல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. யாருக்கும் புள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல. பெருசா பேச வந்துட்டீங்க. எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்கய்யா. சித்தப்பா, மாமா, அங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு செட்டப் தான். இவ்ளோ நேரம் நடந்ததெல்லாம் ஒரு நாடகம். சொன்னா கேளுங்க. சித்தப்பா, இவனுங்கள இப்படிலாம் டீல் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற ரூட் இருக்கு. பூசாரி ஐயா, இத வரேம்மா. கோவில் வசூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கம்மா, 50 மேல யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. பெரிய அமௌண்ட் எதுவும் வர மாட்டேங்குது. பெரிய அமௌண்ட் வந்தாதானமா கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமா நடத்த முடியும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. பூசாரி ஐயா, அங்க பாருங்களேன். அங்க ஒருத்தர் நிக்கிறான்ல, அவன் ரகுராம் ஐயாவோட புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கான். ரகுராம் ஐயா உங்களுக்கு வசூல் கொடுத்திருந்தா எவ்வளவு கொடுத்திருப்பாரோ அதை விட பெரிய அமௌண்டா லம்பா உங்களுக்கு கொடுப்பான். அவங்கிட்ட போய் கேளுங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிடுறேம்மா. தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கங்க. கோவில் திருவிழாவுக்காக நன்கொடை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேற ரகுராமையோட பிள்ளைன்னு சொல்றீங்க. அதான் உங்ககிட்ட கேட்க வந்தோம். அப்படியா? சரி, கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? என்னண்ணே, பையன்கிட்ட டொனேஷன் கேக்குறீங்களா? ஆமாங்க தம்பி. அண்ணே,
தம்பி ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல, நம்ம ரகுராம் ஐயாவோட புள்ளதான். அதனால யோசிக்காம பெரிய அமௌண்ட்டா கேளுங்க. ரகுராம் ஐயா சாதாரணமாவே 10,000 20,000 கொடுப்பாரு. எனது 10,000மா? ஆமா, போன திருவிழாவுக்கு அண்ணன் 20,000 ரூபாய் கொடுத்தாரு. 20,000ங்கிறது வெறும் டொனேஷன் மட்டும்தான். அதை தாண்டி மற்ற எல்லா செலவுகளையும் அவர் தான் பார்த்துப்பாரு. அதெல்லாம் சேர்த்தா லட்சக்கணக்கில் வரும். அது ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. டொனேஷன் அது எவ்வளோ கொடுத்தாரு? 20,000 தானே கொடுத்தாரு? ஆமாம் தம்பி. அப்புறம் என்ன, ரகுராம் ஐயாவே 20,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. தம்பி எவ்வளவு கொடுப்பாருன்னு கொஞ்சம் கேளுங்கண்ணே. அதை விட பெரிய தொகையை கொடுப்பாரு இல்லப்பா? என்ன தம்பி, அப்போ 20,000 தர்றீங்களா? 20,000 தரேன். ஆனா இப்போ கையில அவ்வளோ பணம் இல்ல. ஆட என்னப்பா நீ கையில் இல்லைன்னா இப்ப என்ன, உங்க போன்ல இருந்து அனுப்புங்க. அண்ணன் போன்லயே அனுப்புறதுக்கான ஸ்கேனர்லாம் வச்சிருப்பாரு. என்னண்ணே வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் என்ன, ரகுராம் மச்சான் கொடுத்த தொகையை விட கொஞ்சம் அதிகமா எழுதிக்க வேண்டியதானே? அது ஆனா அப்பாவே 20,000 தான் கொடுத்துருக்காரு. நான் அவரோட அதிகமா கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதுக்கு என் பேர்ல ஒரு 10,000 ரூபாய் எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சொத்துல பங்கு தருவாரா? என்ன சிவா, சொத்துல பங்கு கொடுத்துடலாம்ல? ஆமா மாமா, கண்டிப்பா கொடுத்துடலாம். தம்பிக்கு கொடுக்காமலையா? என்ன ஜீவா, நம்பலையா நீ? மச்சான் ஒண்ணு செய்யலாம், நம்ம ரைஸ் மில்ல தம்பி பேர்ல எழுதி வச்சிருவோம். என்னது, ரைஸ் மில்லா? ஆமாப்பா, எங்க குடும்பத்துக்கு இப்ப வரைக்கும் பெரிய வருமானம் வர்றதே இங்க பாரு அந்த ரைஸ் மில்லுல இருந்துதான். உனக்கு ரைஸ் மில் வேணுமா? ரைஸ் மில் இந்த வீட்டு வாரிசு எங்க இருக்கணும்னு புத்திமதி சொல்லிட்டு இருக்காரு. இனிமே இந்த தம்பி இங்கதான் இருப்பாரு. நான் இங்க இருக்கணுமா? சத்தியமா நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது.